ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியலையே. ஆடியோ ரெக்கார்ட் ஆகலைன்னா பரவாயில்ல. டயரு ஓகே, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அப்போலோ டயர் போட்டிருக்காங்க. ரிம்மு 17 இன்ச் ரிம்மு தான். இந்த ஃப்ரண்ட்டு யாருக்கெல்லாம் பிடிக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஃப்ரண்ட் லுக்கை பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வந்தோம்னா ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து 320 mm ஃப்ரண்ட் டிஸ்க் இது. ஃப்ரண்ட் டயர் வந்து 110 70 R17 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 390 RC 390. இது வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து WP Apex அப்சைட் டவுன் ஃபோர்க். ஓகேவா, 390 கன்சோல் இது. இதுக்கப்புறம் இதுதான் கண்ட்ரோல் சுவிட்சு. நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதுதான், இது அழுத்தணும்னா இது கீழே, இது மேலே. இது வந்துட்டமா செட் கொடுத்துட்டிங்களா? அடுத்தது ட்ரிப் டேட்டா போய்க்கலாம். அடுத்தது செட்டிங்ஸு, ட்ரிப் டேட்டா, மோட்டார் சைக்கிளில் போய்ட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஏபிஎஸ்ஸா இல்லை ஆஃப் ரோடான்னு வச்சுக்கலாம். பேக் அழுத்திட்டு அதுக்கப்புறம் ட்ரிப் டேட்டா போயிட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, ட்ரிப் 1 ட்ரிப் 2 வார்னிங் சிக்னல் வரைக்கும் காட்டிடும். வெளியே வந்துட்டு அடுத்தது KTM iDrive, மோட்டார் சைக்கிள் செட்டிங்ஸு இதில் போயிட்டிங்கன்னா ஃபேவரட் 1, குயிக் செலக்டார் 1, ப்ளூடூத்து, டிஸ்பிளே தீம் போயிட்டு டிஸ்பிளே தீமில் போயிட்டு நைட்டு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் லைட்டு எப்படி வேணால் கூட வச்சுக்கலாம். RPM ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. RPM 2 12,000 இருக்குது. சரி, ரைட்டு. ஷிஃப்ட் லைட்டு ஆனில் தான் இருக்குது. ரைஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். கிளாக் அண்ட் டேட்டு, யூனிட்ஸு, லாங்குவேஜ், சர்வீஸ், எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் தான் கைஸ் கீ இது. ஓகேவா, இத்தனை இருக்குது. இந்த பட்டன் அழுத்தி மேலே போகிறது, இது வந்து கீழே வர்றது. இது வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் கட் பட்டனு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதில் வந்து ABS இருக்குது. அதுக்கப்புறம் TCS இருக்குது. கார்னரிங் ABS இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து அட்ஜஸ்டபிள். இது அட்ஜஸ்டபிள். இதை பாருங்களேன், என் ஃப்ரெண்டு இதாக பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ரெடி டு ரேஸ் எல்லாமே காட்டுது. இதில் பாருங்கள், இன்ஜின் இது, ABS இது, TCS இன்சரு, ஐபீமு, லோ பீமு, சரி இது அது அடிஷ்னலாக அவங்க வந்து இது போட்டிருக்காங்க, மொபைல் ஹோல்டர் போட்டிருக்காங்க. ஓ, இங்கே இருக்கா கைஸ்? இந்த ஹெல்மெட் லாக்கர் இங்கே இருக்குது கைஸ். ஹெல்மெட் லாக்கரே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த வண்டியில். ஹெல்மெட் லாக்கர் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கேயா போடுவாங்க? இதுதான் இது கில் சுவிட்சு. இது வந்து இதுவும் அட்ஜஸ்டபிள் தான். இதுவும் அட்ஜஸ்டபிள் 5, இது அட்ஜஸ்டபிள். அதுவும் லிவரும் அட்ஜஸ்டபிள் தான். ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் தான். இப்போ வந்தீங்கன்னா இன்ஜின் தான். இன்ஜின் வந்து 373.27 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு இன்ஜின். வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 43.5 PS ஆஃப் பவர் அட் 9000 RPM அண்ட் 37 Nm ஆஃப் டார்க் அட் 7000 RPM. ரேடியேட்டர் ஃபேன் 2 கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்கேன் பாருங்கள். என்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்டர்பெல்லி இல்லாமல் நார்மல் என்கேன். இது மட்கார்ட்லேருந்து எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக அப்படியே இருக்குது. இதில் சீட்டு மட்டும்தான் எனக்கு ஏதோ குஷன் நல்லா அதிகமாக கொடுத்த மாதிரி இருக்குது சீட்டு. சரி, நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டை பாருங்களேன். இந்த சீட்டை ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது. E20 பெட்ரோலு எப்படி இருக்குது? வியூவு நல்லா இருக்கா? வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்சைடு வந்து குயிக் ஷிஃப்டர் வந்துடும். இன்சைடு வந்து குயிக் ஷிஃப்டரு, பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர். கீழே அழுத்திக்கலாம், மேலே அழுத்திக்கலாம். சஸ்பென்ஷனு வந்து கூலாண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். வேற என்ன இருக்குது வண்டியில்? வண்டி பவர் தான் நண்பர்களே, பவருக்கு தான் ஃபேமஸ் வண்டி. ரியர் டயர் சைஸ் வந்து 150/16 R17. அதுக்கப்புறம் அதோட டிஸ்க் சைஸ் வந்து 230 mm. தான் கைஸ் லுக்கு. இன்ஜினை பற்றி சொல்லிட்டேன். DOHC நமக்குலாம் இப்படிலாம் வராது. நமக்குலாம் இங்கிலீஷே வராது. இதில் வர எதை அதை பேசணும் எப்படி வரும்? ஃப்ரெண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. LED லைட்டு, இன்டிகிரேட்டர் வந்து இது இன்டிகிரேட் ஆகிருக்கும். இன்சரு LED லைட்டு தான். விசிபிலிட்டியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது.
காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இது வந்து 5 டைரக்ஷன். கன்சோல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் கன்சோல் பற்றி, அதான் முழுசாக சொல்லிட்டேன். எல்லாமே இருக்குது. கார்டினரிங் ஏபிஸ் வந்து எல்லாமே இருக்குது. 33,034 ஓட போகுது. கிட்டத்தட்ட 34,000 ஓட போகுது. டேட்டு ஃபியூல் கிலோமீட்டர் என்ன 80 ரேஞ்ச் கொடுக்கும். கில் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. நான் உங்களுக்கு ஆன் பண்ணி சவுண்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதில் இருக்குது, நியூட்ரலில் இருக்கான்னு தெரியல, இருங்க பார்ப்போம். நியூட்ரலில் இருக்குது. வைப்ரேஷன் ஆகுது பாருங்க. வைப்ரேஷன் தெரியுது உங்களுக்கு? வைப்ரேஷன் ஆகுது. நல்லா வைப்ரேஷன் ஆகிறான் பையன். பேரிங் தான் நண்பர்களே. இது என்ன மாடல் மட்டும் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறமேட்டு பார்ப்போம். நல்லா க்ளோஸ் அப் வச்சு முடிஞ்சிக்கும். வண்டி மட்டும் சுற்றி காமிச்சிரும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. செயினை பற்றி பேசிக்கலாம். பேசிக்கலாம், அவ்வளோ ஒன்றும் அவசியம் இல்லை. டிஎஃப்டி கன்சோல் வீட்டு நண்பர்களே ஆஃப் பண்ணிக்கலாம், போதும். இதுக்கப்புறம் ரைட் ரிவ்யூ தான். ரைட் ரிவ்யூ எடுத்து வச்சிருக்கேன், இல்லைன்னா இதே போட்டுக்கலாம். சேஃப்டி ஃபஸ்ட்டு காய்ஸ். அதை எடுத்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க, லாக் போட்டுக்கோங்க. நீட்டிக்கிட்டு இருக்கா தம்பி நீட்டிக்கிட்டு தான் இருக்காப்புல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது வராது, பரவாயில்ல. ஓகேவா காய்ஸ்? இனிமேல் வாய்ஸ் வராது நண்பர்களே, சாங் வரும். ஓகேவா?
என்கிட்ட வந்து வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வண்டி ஓட்டுறதுக்கு பரவாயில்ல, பவர் சூப்பராக இருக்குது. சிட்டி யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைவேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. அரௌண்ட் இது வந்து ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 13.7 லிட்டரு. எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் மைலேஜ் வந்து ஒரு 22-24 நல்லா ஓட்டினீங்கன்னா கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைவேல மேபி ஒரு 28 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இதில். அவ்வளோதான் கைஸ், வண்டியை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியில் பவர் இருக்குது, மைலேஜ் ஓரளவுக்கு இருக்கும். 390cc கிட்ட நீங்கள் அவ்வளோக்கு எதிர்பார்க்க முடியாது. பவர் இருக்குது. லுக்குக்கு அப்ஜெக்டிவ் தான், ஒருத்தருக்கு பிடிக்கலாம், ஒருத்தருக்கு பிடிக்காமல் போகலாம். எனக்கு பிடிச்ச வரைக்கும் லுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த 5 lakh பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து இந்த லுக்கு ஓகேன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வேறு வந்து வண்டியோட டாப் ஸ்பீட் வந்து நான் வந்து 173 வரைக்கும் ஓட்டியிருக்கேன். வண்டியோட ஓனர் வந்து 180 வரைக்கும் 181 சம்திங் ஓட்டியிருக்காரு. அவ்வளோதான்.